ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம கருவாடை வந்து சுடுதண்ணியில் நல்லா கழுவி வச்சாச்சு. 3 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு ஒரு பூண்டு ஃபுல்லாக, கருவேப்பிலை, 3 கத்திரிக்காய், அப்புறம் வந்து முட்டை. நீங்கள் எப்போவுமே சமையல் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வந்து எடுத்து வச்சிங்க முன்னாடியே. ஏன்னா வந்து ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் மொதல் சமையல் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன தேவையோ எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சட்டியில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லதும் கூட. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாமே வந்து நீங்கள் சட்டியில் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, சட்டி நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து எண்ணெய் ஊற்றணும். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். நம்ம மல்லாட்டை எண்ணெய் ஊற்றுறோம். அது வந்து அதில் செஞ்சாக்கா நல்லா சூப்பராகவே இருக்கும். பச்சை மிளகா வந்து ஆட் பண்ண மறந்துட்டோம். சும்மா ஒரு 2 பச்சை மிளகா சும்மா ஃப்ளேவருக்காக. இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து வடகம் கொஞ்சம் போட்டது. அதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னாடி வெங்காயம் போட்டோன்னா, ஏன்னா வந்து அது எண்ணெய் தெறிக்காது. அதுக்கப்புறம் கூட வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் சும்மா வந்து ஒரு கரண்டியால் கலக்கி விடுங்க. ஏன்னா வந்து ஒரே இடத்துல நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும். அதனால் கரண்டியில் நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும். அப்பப்போ அடுப்பு வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து முன்னாடி எண்ணெய் ஊற்றுனதால கொஞ்சம் சிம்மில் வச்சுது. இப்போ கொஞ்சம் அந்த பொருள் போட்டதால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ அடுப்பையும் செக் பண்ணணும். ஏன்னா வந்து சிம்மில் இருக்கா இல்லை அதிகமான ஃபயரில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பூண்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 30 செகண்டு, ஒரு 40 செகண்ட் வந்து நல்லா வதக்கி விடணும். ஓகே, பூண்டு போட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா வச்சிருந்தாலும் அதை போட்டுடலாம். அதையும் போட்டு சும்மா ஒரு கிண்டிடலாம். பச்சை மிளகா ஓரளவுக்கு கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து கவிச்சை வந்து அடிக்காமல் இருக்கும் ஃபுட்டில். ஓகே, இப்போ வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். அது நல்லா மழை சாரல் மாதிரி போட்டு அப்புறம் வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கிண்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். அதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டாலும் நான் வந்து அது சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகே, கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு. அதையும் வந்து மழை சாரல் மாதிரி போட்டு நல்லா வதக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காய்கறியுமே வந்து ஓரளவுக்கு நம்ம கிண்ணும்போது வதங்கும்போது கொஞ்சம் கலர் வந்து மாறும். கொஞ்சம் வெந்த கலரு. ஸோ அதுதான் வந்து அது பக்குவம். ஓகே, இப்போ கத்திரிக்காயும் போட்டதால வந்து அது வெப்பம் வந்து அது கூட பரவும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கலாம் கேஸை. கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும். அது இப்போ ரொம்ப ஹார்டாக இருக்குல்ல, கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து இப்போ கருவாடு வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கு. வந்து முட்டையும் போட்டுக்கலாம். முட்டை பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு சைஸாக இருக்குது. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வதங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம். சும்மா ஒரு லெமன் சைஸில் அதை கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். இந்த தண்ணி வந்து நல்லா கொச்சதுக்கப்புறம் தான் நம்ம கருவாடு போடணும், முட்டை போடணும். இப்போ வந்து தண்ணி ஊற்றுறதால வந்து இன்னும் வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா வச்சுக்கிங்களேன் சீக்கிரம் வந்து சூடாகும். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நல்லா கரண்டியால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. லைட்டாக வந்து அந்த சில்லி பவுடர் போட்டு நல்லா கலக்கி விட்டுடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மூடிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் ஹையில் வைக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நிறைய பொருள் கலந்ததால் அதனுடைய வெப்பம் எல்லாத்துக்குமே எடுத்துக்கும். அதனால் வந்து அதனுடைய என்ன சொல்கிறது, ஹீட் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஹையில் வச்சோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அது கொதிக்க ஆரம்பிச்சிடும்.
கொதிக்க ஆரம்பிக்கிறது, நல்லா கொதிக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கொதித்த உடனே லைட்டாக அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து முட்டை போட்டுக்கலாம். கருவாடு போடுறதுக்கு முன்னாடி முட்டை தான் போடணும். ஏன்னா முட்டை வந்து கொஞ்சம் ஹார்டு, அதனால் வந்து முட்டை போட்டுக்கலாம். முட்டை வந்து நம்ம சென்டரில் போடக்கூடாது, லெஃப்ட் சைடில் தான் போடணும், இல்லைன்னா உடச்சிக்கும். அப்படியே சைடில் போட்டிங்கனாக்கா அது டேமேஜ் ஆகாது. இப்போ வந்து அப்படியே அந்த கொதிப்புலாம் கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த அந்த டெம்பரேச்சர்லாம் அந்த முட்டை எடுத்துக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் ஹையில் வைக்கலாம் அடுப்பை. எப்பவுமே வந்து பாத்திரத்தை தாண்டி வரக்கூடாது நெருப்பு, ஏன்னா வந்து அது கேஸ் வந்து வீணாக தான் போகும், சீக்கிரம் காலி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து முட்டை போட்டதுக்கப்புறம் கொதிக்குது. இப்போ வந்து நீங்கள் கருவாடு போடலாம். இப்போ கொதிக்கிறதால நம்ம சிம்மில் வச்சுக்க வேண்டியதான். ஸோ அடிக்கடிக்கு அடுப்பை பார்க்கணும். லைட்டாக அப்படியே கொஞ்சமாக லைட்டாக வந்து கரண்டியால் கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து அடியில் வந்து எதுவும் படியக்கூடாது. படியாது, ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கிறதால. இருந்தாலும் கொஞ்சம் அடிக்கடிக்கு கலக்கி விடணும். இப்போ வந்து நம்ம கருவாடு போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மேலோட போட்டுக்கலாம். உள்ளெல்லாம் வந்து நம்ம கரண்டி வச்சு தள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொதியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். மசாலாலாம் அந்த காரம் சாரம் அந்த புளி எல்லாமே இறங்கிடும். ஸோ வந்து சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாருங்கள், நம்ம அடுத்த பொருள் போட்டோடனே அந்த கொதியெல்லாம் கம்மியாகிடுச்சு. இது அந்த டெம்பரேச்சர் பூராவுமே இந்த கருவாடு இப்போ எடுக்குது. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து ஹையில் கொஞ்சம் வைக்கலாம். அடுப்பை ஹையில் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மூடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொதிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவில் வைக்கணும் அடுப்பை. ஸோ இதுதான் சமையல் வந்து நீங்கள் வந்து எடுத்தோடனே செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குதா, இப்போ வந்து கம்மி பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. கொதி மட்டும் அடிக்கடிக்கு வருதான்னு பார்க்கணும். லைட்டாக வந்து தட்டை விலகி விட்டுக்கணும். ஏன்னா வந்து கொதிக்கிறது வந்து அது நல்லா பாயில் ஆகும். ஓகே, ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொச்சிதுன்னா போதும். எந்த அளவுக்கு வந்து இந்த குழம்பு வந்து என்ன சொல்ல ட்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அடிக்கடிக்கு வந்து நம்ம வந்து தட்டை வந்து எடுத்து லைட்டாக கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகிருக்குன்னு. அந்த கருவாடு எல்லாமே வந்து அந்த ஒரு ஃப்ளேவரில் வந்துச்சு, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொதியிலே தெரியும், சவுண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொச்சிடுச்சு. ஓகே, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. முட்டை எல்லாமே வந்து கத்திரிக்காய் எல்லாமே நல்லா பாயில் ஆகிருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி கரண்டி விட்டு நல்லா போட்டு கிண்டக்கூடாது, லைட்டாக வந்து இதுதான் பண்ணணும். இல்லைன்னா வந்து ஃபுல்லாக குழம்பு வந்து மிக்ஸ் ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே கரெக்டாக கொச்சிடுச்சு. அந்த குழம்போட கலரே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே மேலேயுமே ஆஃப் பண்ணிவிட்டு சிலிண்டருமே ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் சேஃபு. ஓகே, எல்லாம் போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். ஏன்னா செம்மையான பசி, மணி 2 ஆகிடுச்சு. ஓகே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்தனால இப்போ சூடாக கொஞ்சம் சூப்பராக இருக்குது கருவாட்டு குழம்பு. ஸோ அப்படியே வந்து சாப்பிட வேண்டியதான். ஓகே, கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு, பாருங்கள். ஸோ வந்து கருவாட்டு குழம்பு நானே சமைச்சது. வந்து இது நான் ரொம்ப நாளாக கொஞ்ச நாளாக தான் நானும் கற்றுக்கிட்டேன். டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது டேஸ்ட்டு, உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. கருவாட்டு குழம்பு முட்டை கருவாடு ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ஒரு பயங்கரமான டேஸ்ட்டு. செம்மையான டேஸ்ட்டு. நீங்கள் வெறும் தட்டில் போட்டு சாப்பிட்றத விட வாழை இலையில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வாழை இலையில் இருக்கிற சத்து நம்ம உடம்புக்கு வரும்.
ஸோ வந்து ரொம்பவும் நல்லது. நீங்க வேணா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்களேன், வாழை இலை வந்து ஒரு மாரி அந்த சூடா சாப்பாடு வச்சதால ஒரு மாரி கலரே மாறி இருக்கும் பாருங்க. அது வந்து அந்த 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 வாழை இலையோடைய சத்து நம்ம ஃபுட்டுல கலந்து நமக்கு வந்து அது நம்ம உடம்புக்கு நல்லது. ஏன்னா நம்ம பச்சையா வெறும் வாழை இலை என்னைக்குமே நம்ம சாப்பிட்டதில்ல. ஸோ சாப்பாடு அந்த அளவுக்கு சூடா இருந்ததுன்னா வாழை இலையில கலந்த உடனே அதனுடைய கலரே மாறுது. ப்ரௌன் கலர்ல மாறிடும். இதே வந்து அந்த பிளாஸ்டிக் கவர்ல நம்ம போட்டு ஹோட்டல்லாம் சாப்பிட்றோம்ல, அது எந்த அளவுக்கு கெடுதுன்னு பாருங்க. அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. வாழை இலை இருந்தா மட்டும் ஹோட்டல்ல சாப்பிடுங்க. ஆனா ஒரு சில நெறைய கடையில எல்லாமே அந்த பிளாஸ்டிக் கவர் தான் குடுக்குறாங்க. ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும்? நம்ம நல்ல சாப்பாடு எங்க இருக்கோ அங்க தான் தேடி போய் சாப்பிடணும் நம்ம. ஒர்க் பண்றவங்களும் சரி, படிக்கிறவங்களும் சரி வெளியூர்ல. ஸோ வந்து உடம்பு முக்கியம்ல. பசி வந்தா 10ம் மறந்துரும். ஆனா அதுக்காக உடம்பு வந்து வீணாயிடும்ல. கருவாடு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்ட்டு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கருவாட்டு குழம்புனா வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ்.